Example 5.14 find the median of the following data. First நமக்கு median க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா we have to arrange in ascending order. We have to arrange in ascending orderல நம்ம என்ன பண்ணணும் arrange பண்ணணும். எத்தனை term இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8. அப்போ n equals 8. Number of terms என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. இதை நம்ம ascending orderல arrange பண்ணலாமா? இல்ல least என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. So 5ல இருந்து நான் அரேஞ்ச் பண்றேன் 5. அதுக்கப்புறம் சிங்கிள் டிஜிட்ல என்ன இருக்கு 7 இருக்கு. அப்புறம் டபுள் டிஜிட்ல 10 இருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 14 இருக்கு. அப்புறமா 14 12 இருக்குல்ல 12 மிஸ் பண்ணிட்டோம். So 12 இருக்கு. நெக்ஸ்ட் 14 அப்புறம் 20 19 அப்புறம் 23 அப்புறம் 26. ஓகே. So அரேஞ்ச் பண்ணாம எழுதக்கூடாது. அரேஞ்ச் பண்ணாம எழுதுனா தப்பு. இப்போ what is n? n is 8 which is a even number. even நம்பரா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல அதாவது பாருங்க இந்த டேர்ம் விடுறீங்க, இந்த டேர்ம் விடுறீங்க, இந்த டேர்ம் விடுறீங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பரும் இந்த ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா என்னதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியன் வரும். ஸோ மீடியன் ஈக்குவல்ஸ் 12 plus 14 by 2. What is 12 plus 14? 12 plus 14 is 26. Right? 26 by 2. So that is equal to 13. Median is 13. இப்போ இதுவே நம்ம ஃபார்முலால எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். So here median is, மீடியனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா median equals average of n by 2 term plus n by 2 plus 1th term. சரியா? இங்க பாத்தீங்கன்னா n என்னது? n is 8. 8 by 2th term. 8th அது என்ன டேர்மோ plus 8 by 2 plus 1 இந்த term. That is equals 1 by 2. இது வந்து 8 by 2 என்னது? 4th term. Plus இங்க 8 by 2 என்னது? 4. 4 plus 1 என்னது? 5. 5th term. Okay, 1 by 2 into 4th term plus 5th term. இது பாத்தீங்கன்னா 4 plus 5க்கு நம்ம ஆவரேஜ் எடுக்கக்கூடாது. இது 4th term என்ன பார்க்கணும்? 1, first term, second term, third term, இது 4th term. இது என்னது? 5th term. அப்போ 1 by 2 of 4th என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12 plus 14. That is equal to 1 by 2 of 26. So what is median? Median is 13. Clear?